1970ஆம் ஆண்டு ஒரு நாள் மதிய வேளை வெயில் அதிகமாக அடித்துக் கொண்டிருக்க, அந்த வேளையிலே கல்கட்டா அன்னை தெரசாவும் அவருடைய அருட்சகோதரிகளும் ரோட்டோரமாக ஒரு தெரு வழியாக நடந்து செல்லுகின்றார்கள். நடந்து செல்லுகின்ற பொழுது சகதியிலே, ரோட்டின் ஓரத்திலே சகதியிலே ஒரு மனிதன் படுத்து கிடக்கின்றான். அவன் உடலெங்கும் அழுக்கு, பூச்சிகள் அவனை அரித்துக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்தும் பார்க்காது போல் மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவனுடைய தோள்கள் அழுகி போயிருந்தன. அவன் பலவீனமாக, அதாவது அந்த இடத்திலிருந்து சற்று நகர்வதற்கே பலவீனமாக காணப்பட்டான். இதை பார்த்த அன்னை தெரேசா அவன் அருகில் செல்ல முற்பட, ஒரு சகோதரி, கூட வந்த ஒரு சகோதரி சொல்லுகின்றார், அம்மா, நாம் அவரை தொட வேண்டாம், அவருடைய உடலெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது நமக்கு பாதுகாப்பு அல்ல என்று சொல்ல, அன்னை தெரசா அவர்கள் சொல்லுகின்றார்கள், உண்மைதான், பாதுகாப்பற்ற நிலையில் இல்லை. சட்டத்திற்கேற்றாற்போல் அவன் உடல்நிலை இல்லை. இதை தொட்டால் பாதிப்பு தான். ஆனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதனில் நான் இயேசுவை காண்கின்றேன் என்று சொல்லுகின்றாள். சொன்னவள் குனிந்து அந்த மனிதனை தன்னுடைய கரங்களில் எடுத்து அவனை வீட்டிற்கு கொண்டு வருகின்றார்கள். அவனுடைய புண்களை கழுவி ஆடை உடுத்தி புதிய ஆடைகளை கொடுத்து அவனை அந்த வீட்டிலே தங்க வைக்கின்றார்கள். சில மணி நேரம் அவன் அந்த வீட்டில் இருந்தான். பின்பு மரித்து போகின்றான். அந்த இரவிலே ஒரு சிலர் அவரை பார்த்து கேட்கின்றார்கள், ஏம்மா, கல்கட்டாவில் இது போன்று ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஒரு மனிதனுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், கடவுளுக்கு ஒரு மனிதன் என்று அல்ல, மாறாக எல்லா மனிதரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே சட்டத்தை விட அன்பே உயர்ந்தது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். பரிசேயர்கள் சட்டம் முக்கியம், ஓய்வு நாள் முக்கியம் என்று அந்த ஓய்வு நாளில் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய அனுமதிப்பதில்லை. ஆனால் அதற்கு மேல் இவர்கள் 1008 சட்டத்தை அதற்கு மேல் போட்டு அதை மக்கள் மீது திணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக இந்த சூழலிலே நல்ல காரியத்தை அந்த ஓய்வு நாளிலும் செய்யலாம், அன்பும் இரக்கமும் சட்டத்தை விட உன்னதமானது என்று காட்டும் விதமாக நீர்க்கோவையால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு குணப்படுத்துகின்றார். இந்த குணப்படுத்துகின்ற அந்த செயலை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை உணவருந்த ஒரு இல்லத்திற்கு அழைக்கின்றார்கள். ஆனால் அதேவேளை ஒரு நீர்க்கோவையால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரையும் அங்கே அழைக்கின்றார்கள். காரணம் என்ன? இயேசுவை விருந்தில் பங்கெடுக்க வைத்து கொண்டாட வேண்டும் என்பதல்ல, மாறாக இயேசுவை விருந்திற்கு அழைத்து அவரை எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும், அவர் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டார் என்று அவரை மாட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கின்றார், ஓய்வு நாளில் குணப்படுத்துவது சரியா இல்லையா? அதாவது சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா, இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்று இயேசு கேட்கின்றார். ஆனால் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார். காரணம் என்ன? அகத்திலே அவர்களுக்கு தெரியும் இது இரக்கத்தோடு செயல்பட வேண்டிய இடம். ஆனால் அதே வேளையிலே இயேசு என்ன செய்ய போகிறார் என்று காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இயேசு அவர்களுக்காக பயப்படவில்லை. துணிந்து அந்த நபரை குணப்படுத்தி அனுப்புகின்றார். ஆகவே நல்லது செய்வதற்கு நேர காலம் என்பது இல்லை. இதைத்தான் நாம் அன்னை தெரசா அவருடைய வாழ்விலும் பார்த்தோம். அவர் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மனிதரிலும் இயேசுவை கண்டு கொண்டார். ஆகவே அது அவருக்கு தடங்கலாகவோ தடையாகவோ தெரியவில்லை. அதுபோன்று இயேசுனுடைய பார்வை எப்பொழுதும் பாவிகள் மீதும், பாதிக்கப்பட்டவர்கள் மீதும், ஒடுக்கப்பட்டவர்கள் மீதும், நோயுற்றவர்கள் மீதும் இருந்ததை ஒழிய நல்ல நிலையில் இருந்தவர்கள் மீது இல்லை. அப்படி என்றால் நம்முடைய பணி எத்தகையதாக இருக்க வேண்டும்? இயேசுவை பின்பற்றுகின்ற நாமும் அப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்குள் கொண்டு வாழவும். புனித அன்னை தெரசால் சொன்னது போன்று, இஃப் யூ ஜட்ஜ் பீப்புள் யூ ஹவ் நோ டைம் டு லவ் தம். நீ ஒருவரை தீர்ப்பிட்டால் அவரை நேசிப்பதற்கு உனக்கு நேரமில்லை என்பது உண்டு.
அதுபோன்று நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாமல் அன்பு செய்து வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அவருடைய ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறேன்.